ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 49. மறுநாள் காலை சூர்யா அலுவலகம் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய அறையின் ஒரு கழித்திருந்த கதவுக்கு பின் ரேஷ்மி மெதுவாக வந்து தயக்கத்துடன் நின்றாள். தான் விஷாலிடம் கொண்ட காதலை இனியும் சொல்லாமல் தாமதிப்பது நல்லதல்ல என்று நினைத்த ரேஷ்மி அன்று எப்படியும் தன் அண்ணனிடம் சொல்லிவிடுவது என்று முடிவெடுத்து வந்திருந்தாள். அறைக்கு வெளியே நின்றவாறு அண்ணா என்று அழைத்தாள். இந்நேரத்தில் தன் தங்கை அறைக்கு வெளியே நின்று குரல் கொடுத்ததை பார்த்து வியப்புடன் ஒரு கழித்திருந்த கதவை திறந்து, வா ரேஷ்மி, உள்ளே வரவேண்டியதானம்மா, என்ன தயக்கம் உனக்கு என்று அழைத்தான். அதுக்கில்லண்ணா, இந்த நேரத்தில் நான் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ரெடி ஆகிட்டுருப்ப, அதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சரிம்மா, சொல்லு, இன்னைக்கு என்ன அதிசயமாக இந்த நேரத்தில் என்ன தேடிட்டு வந்திருக்க? நீயும் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டுருப்பியே, என்ன விஷயம்? ஏதாவது பேசணுமா? ஆமாண்ணா. சரி வா, வந்து உட்காரு வா. அவளுடைய கையை பிடித்து இழுத்து கட்டில் மேல் உட்கார வைத்தான். அவனும் ஒரு இருக்கையை போட்டு அவள் எதிரே அமர்ந்து கொண்டான். ரேஷ்மிக்கு தன் எதிரே அமர்ந்திருந்த தன் அண்ணனை கண்டு லேசாக உடல் நடுங்கியது பயத்தில். பேச்சு வராமல் நாக்கு ஒட்டி கொண்டது போல் இருந்தது அவளுக்கு. அவளுடைய முகத்தில் குழப்பமும் பயமும் பரவியிருந்ததை கண்ட சூர்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரேஷ்மி ஏன் இப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி தெரியுதே. அப்படி என்ன சொல்ல நினைக்கிறா? என்ன விஷயமா இருக்கும்? யோசித்ததில் குழப்பம்தான் மிஞ்சியது அவனுக்கு. தலை குனிந்து அமர்ந்திருந்த தன் தங்கையை மீண்டும் பார்த்தான். எதுவும் பேசாமல் அவள் அமைதியாகவே இருக்கவும் அவனே பேச்சை ஆரம்பித்தான். என்னம்மா ரேஷ்மி, ஏதோ பேசணும்னு வந்த, இப்படி எதுவுமே பேசாமல் தரையை பார்த்துட்டு உட்காந்துருக்க, என்ன விஷயமா? அது நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். சொல்லு, அதுதானே நானும் கேட்டுட்ருக்கேன். அது என்ன முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்திருக்க? நீங்கள் வந்து 10 நிமிஷம் ஓடிருச்சு தெரியுமா ரேஷ்மி? அதாவது நான் சொல்கிறது கேட்டு நீ கோவப்படக்கூடாது, ஓகேயா? நான் கோவப்படுற மாதிரி அப்படி என்ன நீ சொல்ல போகிற ரேஷ்மி? அவன் குரலில் ஆச்சரியம் தொனித்தது. நீ கோவப்பட மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் சொல்லுவேன். உன்கிட்ட நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? அதெல்லாம் மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு ரேஷ்மி. ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட பசங்க யாராச்சும் வாலாட்டுறாங்களா? எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுமா. நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னா. அதாவது எனக்காக நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்கள்ல? ஆமாம், அதுதான். அந்த ஆரியன் தான் சரியில்லைன்னு அவனை வேண்டான்னு அன்றைக்கே பேசிக்கிட்டோமே. அப்புறம் வேறு பையனை தானே பார்க்கணும். ஆமாம், ஆனால் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னா. அவள் கூறியதை கேட்டு திடுக்கிட்டு போனான் சூர்யா. என்னது, ஒருத்தனை காதலிக்கிறியா? சூர்யாவால் இதை சிறிதும் நம்பவே முடியவில்லை. அவள் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் சொல்லப் போகிறாள் என்பதையும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை சூர்யா. சிறிது நேரம் அப்படியே ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தான். பிறகு தன் நிலைக்கு வந்தவன் ஒருவேளை இதெல்லாம் கனவில்தான் நடந்ததோ என்கிற யோசனையில் தன் தங்கையை பார்த்து மீண்டும் கேட்டான். ரேஷ்மி, நீ இப்போ என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. ஏனெனில் அவனுக்கு தான் கேட்டது உண்மையாக இருக்காது என்று தான் இப்போதும் நம்பினான். தன் தங்கையே பார்த்தான் அவளுடைய பதிலுக்காக. நான் ஒருத்தரை மனசார லவ் பண்ணுறேன்னா நீ தான் இதை அம்மா கிட்ட பேசணும், எங்களை ஒன்று சேர்த்து வைக்கணும். ரேஷ்மி, நிஜமாவா சொல்கிற? என்னால் இது நம்பவே முடியலையே. ஆமாண்ணா, நிஜமாக தான் சொல்கிறேன். யார் அந்த பையன்? என்ன பண்ணிகிட்ருக்காரு? எங்கே இருக்காரு? உங்களுக்குள்ளே எத்தனை நாளாக பழக்கம்? இப்படி சூர்யா வரிசையாக கேள்விகள் கேட்டவுடன் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினாள் ரேஷ்மி. ஐயோ அண்ணா, கொஞ்சம் இரு. நீ இப்படி மொத்தமாக இத்தனை கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது.
ஆக்சுவலாக நான் அவரை 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப நல்லவர்ண்ணா, ரொம்ப சாஃப்ட் டைப். இவ்வளவு விளக்கங்கள் சொல்லிய பிறகு தன் அடுத்த ஆட்டம் பாமை தூக்கி போட்டாள் ரேஷ்மி. அப்புறம் அவர் பேர் விஷால். இவ்வளவு நேரம் அவள் கூறியதையெல்லாம் ஆச்சரியத்துடனும் அதிசயத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா அடுத்து அவள் தன் காதலனின் பெயரை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து, என்னது, விஷாலா என்று கேட்டுக்கொண்டே இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டான் சூர்யா. அலுவலகம் செல்லப்போகும் நேரத்தில் தன் தங்கை இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாள் என்று அவன் சிறிதாவது எதிர்பார்த்திருப்பானா? சிறிது நேரம் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தவன் பிறகு சமாளித்து கொண்டு அவளிடம் தன் அடுத்த கேள்வியை கொஞ்சம் பதட்டமாகவே கேட்டான். என்னது, என்ன பேர் சொன்ன ரேஷ்மி? விஷாலா? எந்த விஷால்? சூர்யா இப்படி கேட்டதும் ரேஷ்மி கொஞ்சம் உற்சாகமானாள். விஷாலை தன் அண்ணனுக்கு ஒருவேளை தெரியுமோ என்று நினைத்தாள். இந்த யோசனை வந்ததும் அவளையும் அறியாமல் உற்சாகம் தொற்றிக்கொண்டது அவளுக்கு. என்னண்ணா சொன்ன? விஷாலை உனக்கு தெரியுமா? நீ அவரை பார்த்துருக்கியா? இல்லையே, எனக்கு தெரியாதே. அப்போ எந்த விஷால்னு கேட்ட? அது பேர் தான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது, அதை தான் அப்படி கேட்டேன். அது சரி, யார் அந்த விஷால்? உனக்கு எப்படி தெரியும்? கடவுளே, அது அந்த விஷாலாக இருக்கக்கூடாது, அந்த இனியாவோட கணவனாக மட்டும் இருக்கக்கூடாது கடவுளே என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டான் சூர்யா. அவரை ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னா, அப்புறம் ரேஷன் கடையில் பார்த்தேன். அப்புறம் அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயக்கம் மேலிட தன் அண்ணனை பார்த்தாள் ரேஷ்மி. சூர்யாவோ இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். விஷாலை அவள் முதல் முறையாக ஒரு மருத்துவமனையில் பார்த்ததாக கூறியதுமே அவனுக்கு அது இனியாவின் கணவன் விஷால் தான் என்று நன்கு புரிந்துவிட்டது. அந்த உண்மை தெரிந்ததுமே அதை சற்றும் ஜீரணிக்க முடியாமல் இருந்தான். அதனால் அவள் அடுத்ததாக எதை சொல்ல வருகிறாள் என்பதும் அவனுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அதனால் முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி அவளை பார்த்தான். இதையெல்லாம் எதுவும் அறியாத ரேஷ்மி தன் பேச்சை தொடர்ந்தாள். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னா, ஆனால் அவரோட மனைவி இறந்துட்டாங்க. அவங்க சேர்ந்து வாழ்ந்தது வெறும் 1.5 வருஷம் மட்டும்தான். அவரே தனியாக குழந்தையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துக்கிறாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ப்ளீஸ், இந்த காதலை நீ தான் எப்படியாவது கல்யாணத்தில் முடிச்சு வைக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் அதை உன் பொறுப்பில் விட்டுடுறேன்னா. இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. உன்னை நான் முழுசாக நம்புகிறேன். தன் மனதில் உள்ளதை உள்ளபடி கொட்டிவிட்ட திருப்தியில் வேகமாக அவ்விடத்தை விட்டு அகன்றாள் ரேஷ்மி. ஆனால் இப்போது சூர்யாவின் மனதில் பாரம் ஏறியிருந்தது. எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத விஷயத்தை கேட்டதில் அவனுடைய உடலும் மனமும் மிகவும் ஆயாசமாக இருந்தது. இப்படி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக கொடுத்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. தயவு செய்து என்னை விற்று கொஞ்ச நேரமாவது என்னை ஃப்ரீயா விடு என்று அவனிடம் பாவமாக கெஞ்சியது அவன் மனம். அப்படியே செய்வதறியாது சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான் சூர்யா. ஒரு 5 நிமிடம் அமைதியாக தலையை பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். அதற்குள் வெளியே இருந்து அவனுடைய அம்மா கார்த்திகாவின் குரல் கேட்டது. சூர்யா, சாப்பிட வாப்பா, மணி ஆயிடுச்சே, வேலைக்கு போவேனா? சூர்யா அதை கேட்டும் உடனே எழுந்து செல்ல தோன்றாமல் அதே நிலையில் அமர்ந்திருந்தான். சூர்யா, என்ன பண்ணுற? அழைத்து கொண்டே அறைக்குள் நுழைந்தார் கார்த்திகா. இதோ வந்துட்டேம்மா. தன் தாயை பார்த்ததும் அவசரமாக எழுந்தான். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? மகனின் தலையை அன்புடன் கோதிவிட்டார். அவருடைய இந்த ஆறுதலான பேச்சில் மனம் நெகிழ்ந்தான் சூர்யா. சட்டென்று அவனையும் அறியாமல் கண்களில் ஒரு துளி கண்ணீர் துளிர்த்தது. சட்டென்று முகத்தை வேறு பக்கம் திருப்பி தன்னை சமாளித்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கேஸ் விஷயமாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் போங்கம்மா, நான் இதோ வந்துட்டேன். அவனுடைய பதிலில் கார்த்திகா திருப்தியாக, சரிப்பா வா சீக்கிரம்,
சொல்லிக்கொண்டே வெளியே சென்று விட்டார். யோசனையுடனே காலை உணவை முடித்து அதே யோசனையுடனே கிளம்பினான். அலுவலகத்திற்கு செல்லாமல் நேராக ராம் மனநல மருத்துவமனையை நோக்கி விரைந்தான். மருத்துவமனையில் அன்று என்னவோ அந்த நேரத்திலேயே நோயாளிகள் சிலர் காத்திருந்தனர். சூர்யா ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ வேலையாயிருந்த அந்த பெண் தலையை தூக்கி பார்த்தாள். சூர்யாவை கண்டதும் பவ்யமாக எழுந்து நின்றாள். குட் மார்னிங் சார். டாக்டர் இப்போ ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். காத்திருக்கும் பொறுமை சிறிதும் இன்றி எரிச்சலுடன் அங்கும் இங்கும் நடந்தான் சூர்யா. இளங்கோவும் சூர்யாவும் சேர்ந்து பேசி இதற்கு எப்படி தீர்வு காணப் போகிறார்கள்? அத்தியாயம் 50. காத்திருத்தல் என்பது சில நேரங்களில் மிகவும் கொடுமையான ஒன்றாயிற்றே. இப்போது சூர்யாவும் அந்த நிலைமையில்தான் இருந்தான். இளங்கோ தன் அறையில் நோயாளி ஒருவரை பார்த்து கொண்டிருப்பதாகவும் சூர்யாவை சிறிது நேரம் காத்திருக்குமாறும் அங்கிருந்த பெண் கூறவும் அவனுக்கு இருந்த அந்த இக்கட்டான நேரத்தில் சூர்யாவுக்கு அது எரிச்சலை தான் தந்தது. நேரம் ஆக ஆக அவனிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச பொறுமையும் காற்றில் பறந்து போனது. அதுவே அவனுக்கு மனதில் மேலும் எரிச்சலை கூட்ட அங்கு சிறிது நேரம் கூட உட்கார முடியாமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். 10 நிமிடங்கள் சென்றதும் ஒருவாறாக இளங்கோவின் அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உள்ளிருந்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்தனர். சார், நீங்கள் போங்க சார் உள்ள, டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சூர்யாவை பார்த்து கூறினாள் அந்த பெண் ரிசப்ஷனிஸ்ட். அவசரமாக கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் சூர்யா. வாடா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் கூட பண்ணலை? பதில் எதுவும் கூறாமல் அமர்ந்து கொண்டான் சூர்யா. அவனுடைய முகத்தில் பரவியிருந்த கவலையும் குழப்பமும் சூர்யா ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை இளங்கோவுக்கு உணர்த்தியது. என்னடா சூர்யா, ஏதாச்சும் பிரச்சனையா? அடுத்த பெரிய இடி இறங்கிடுச்சுடா தலையில். நண்பனின் பதிலில் அவனை கவலையுடன் பார்த்தான் இளங்கோ. என்னடா, என்ன சொல்கிற? புதுசாக இப்போ என்ன பிரச்சனை? இன்னைக்கு காலையில் ரேஷ்மி திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தா. சரி, என்ன சொன்னா? நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னான். சரி, அதில் என்ன பிரச்சனை உனக்கு? நீ அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதா தானே இருக்க. அப்புறம் என்ன? அந்த பையன் யாருன்னு கேட்டு அவன் நல்ல பையனாக இருந்தால் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே. இதில் என்ன இடி விழுந்துச்சு உனக்கு? சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அப்புறமா பேசுடா. சரி சொல்லு. அவள் காதலிக்கிற அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? விஷால். வாட்? இப்போது இளங்கோவும் அதிர்ச்சியில் உறைந்தான். யாரு? அந்த பொண்ணை இனியோட ஹஸ்பண்ட் விஷாலா? ஆமாம், அவனே தான். இப்போ உன் தலையில் இடி இறங்கின மாதிரி இருக்கா? என்னடா இந்த பொண்ணு திடீர்னு இப்படி சொல்கிறா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தானே நாம் அவளுக்காகன்னு ஆரியனை மாப்பிள்ளையாக பார்த்தோம். அப்போ கூட ஒன்றுமே சொல்லலையே அவ. அதுக்குள்ளே எப்படி அவளுக்கு விஷால் மேலே காதல் வந்துச்சு? அது தாண்டா ஒன்றும் புரியலை எனக்கு. அவள் விஷால் பேரை சொன்ன உடனே எனக்கு எப்படியோ ஆயிடுச்சு. எப்போ இருந்து காதலிக்கிறாளாம்? அதெல்லாம் நீ கேட்கலையா? கேட்டேன். 2 தடவை தான் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அவள் பேசுனது என்னால் சரியாக கவனிக்க கூட முடியலை. அப்படி ஒரு ஷாக்கிங்கில் இருந்தேன். கடைசியில் அவள் பேசி முடிச்சுட்டு போகிறப்ப நான் உன்னைத்தான்னா நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அது மட்டும்தான் எனக்கு காதில் விழுந்துச்சு. அப்படியே நான் ஆடி போய் உட்கார்ந்துருந்தேன். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நேராக இங்கே வந்துட்டேன். இளங்கோவும் சிறிது நேரம் அப்படியே இருந்தான் சிந்தனையில். ஒரு 5 நிமிடம் அப்படியே அமைதியாக ஓடியது. பிறகு சூர்யா முதலில் அதிலிருந்து வெளிவந்து இளங்கோவை பார்த்தான். அவனுக்கு சங்கடமாக இருந்தது. பாவம் இளங்கோ, வெளியே வேற பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவனை இப்படி வேலை நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதில்லை. அவனும் தான் என்ன பண்ணுவான்? இதை பற்றி இருவருமாக இப்போதே பேசி ஆராய்ந்து தீர்வு காண்பது என்பது முடியவே முடியாத காரியம் என்று அவனுக்கு தோன்றியது. இந்த பேச்சை சிறிது ஒத்தி வைத்து நன்றாக யோசித்து பின் ஏதாவது நல்லதொரு முடிவாக எடுக்கலாம் என்று நினைத்தான் சூர்யா.
இளங்கோ, நம்ம 2 பேரும் இந்த பிஸியான வேலை நேரத்தில் இப்படி அமைதியாக உட்காந்து யோசிக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அதனால் நாம் ஒன்று செய்வோம். இப்போ இந்த பேச்சை மறந்துடுவோம். உனக்கும் வெளியே பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. நீ அவங்கள கவனி. நானும் கமிஷனர் ஆஃபீஸ் போகணும். லேட்டாச்சு. இப்போதைக்கு அவங்க வேலையை பார்ப்போம். கொஞ்சம் ஆறாமற யோசித்து இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்னடா சொல்கிற? ஆமாடா, நீ சொல்கிறதும் சரிதான். இது நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனாலும் நான் யோசித்து வச்சிருக்கேன் ஒன்று. நீ ஈவினிங் வேணா வா, பேசலாம். சரியா? சரிடா, நான் கிளம்புறேன். ஒரு நீண்ட பெருமூச்சுடன் எழுந்து அங்கிருந்து புறப்பட்டான் சூர்யா. பிறகு இருவரும் அவரவர் வேலையில் மூழ்கித்தான் போய்விட்டனர். தற்காலிகமாக ரேஷ்மி சம்பந்தமான விஷயத்தை மறந்து போயினர் என்றே சொல்லலாம். அன்று அவ்வளவு வேலை இருந்தது இருவருக்கும். மாலை ஆனது. யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காமல் தானாகவே ரேஷ்மி நினைவும் அவள் ஆரம்பித்திருந்த புது பிரச்சனையும் தவிர்க்க இயலாமல் மனதில் வந்து நினைவுபடுத்திவிட்டது சூர்யாவுக்கு. உடனே மனதில் கவலை பற்றி கொள்ள குழப்பம் தோய்ந்த முகத்துடன் இளங்கோவின் மருத்துவமனைக்கு கிளம்பினான். அடுத்த அரை மணி நேரத்தில் தன் நண்பனின் அறையில் அவன் எதிரே அமர்ந்திருந்தான். சொல்லுடா, காலையில் ஏதோ யோசனை பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னேன். இப்போ சொல்லு அத. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே ஆறப்போடு நீ பேசாம. எப்படியும் இன்னும் 1 மாதம்தான் நாம் கெடு கொடுத்துருக்கோம் அந்த பொண்ணுக்கு. ஆரியனோட கதை முடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரேஷ்மிக்கிட்ட இருந்து அந்த இனியா போயிடுவா. அவள் எந்த குழப்பமும் இல்லாமல் புதுசாக பிறந்த மாதிரி தெளிவான ஒரு பொண்ணாக மாறிடுவா. இப்போன்னா அவளா இல்லை. எதையும் அவளால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. இனியா அவளை விட்டு போனப்புறம் அவகிட்ட பேசுவோம் நாம். அப்போவும் அவன் மனசில் விஷால் இருந்தான்னா அது உண்மையான காதல்னு நாம் எடுத்துக்கலாம். அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன சொல்கிற? அந்த நேரத்தில் இனியா அவள் உடம்புல திரும்ப வரமாட்டான்னு என்னடா நிச்சயம்? நாம் எப்படிடா அவளை நம்ப முடியும்? ஏண்டா, அதுக்காக காலம் முழுக்க செத்துப்போன ஒரு பொண்ணு ஒரு உடம்புல ஆவியாகவே இருந்துட முடியுமாடா? அப்படியெல்லாம் முடியாது. ஓ, அப்படியா சொல்கிற? ஆமாம் சூர்யா, அப்படி நீ பயப்படுற மாதிரியெல்லாம் நடக்காது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இனியா ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்ட எண்ணம் படைச்ச பொண்ணாக தெரியலை. ரேஷ்மி மேலே அவளுக்கு தனியாக ஒரு பிரியம் இருக்குது. அவளோட நோக்கம் ஆரியனை பழி வாங்கிறது மட்டும்தான். அந்த நோக்கத்தில் தப்பு ஒன்று இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணலை. ரேஷ்மி உண்மையிலேயே விஷாலை காதலிக்கிறான்னு தெரிஞ்சால் நாம் விஷால்கிட்டையும் இதை பற்றி பேசி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம். ஸோ நீ இதில் அந்த அளவுக்கு பயப்பட தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா ஃப்ரீயாக விடுடா. இளங்கோ சொல்வது எல்லாம் சரியாகவே பட்டது சூர்யாவுக்கு. ஓகேடா, நீ சொல்கிறதும் சரியாக தான் தோணுது. ஸோ நமக்கு இந்த ஆரியன் டாட்டா காட்டிட்டு மேலுலகத்துக்கு போகணும். அது வரைக்கும் ரேஷ்மிக்கு மாப்பிள்ளை பார்க்குற பேச்சையே கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் இல்லையா? ஆமாம், நீ மாப்பிள்ளை பார்க்க கிளம்புனா ரேஷ்மி திரும்ப உன்கிட்ட விஷால் பற்றி பேசுவா. அப்புறம் அம்மாக்கிட்ட நீ இப்போவே விஷயத்தை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போ எதுவுமே யோசிக்காமல் நீ கொஞ்சம் பொறுமையாக ஆறப்போடு. அதுவே போதும். என்ன புரிஞ்சதா? புரிஞ்சுதுடா. ஆனால் கொடுமையை பாரேன். ஒருத்தன் எப்போ சாவான்னு நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக போயிடுச்சு. இதெல்லாம் நாம் நினச்சி கூட பார்த்துருப்போமா சொல்லு? ஆமாம், அவன் பெரிய உத்தமம் பாரு. நிஜமாவே அவன் சாக வேண்டியவன் தாண்டா. இனியாவோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு விளையாடினதுக்கு அவனுக்கு சாவு ஒன்று தான் சரியான தண்டனை. அவன் எப்போ சாவான்னு நாம் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை என்னை பொறுத்தவரை. சரிதான். அது சரி, அவன் இப்போ எப்படி இருக்கானா? ஏதாவது தெரியுமா? நாளைக்கு தாண்டா ஃபோன் பண்ணி கேட்குறதா இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். நிஜமாவே உங்ககிட்ட பேசுனதில் எனக்கு மனசு கொஞ்சம் நல்லா இருக்குடா, நிம்மதியாக இருக்குது. சரிடா, எதையும் போட்டு குழப்பிக்காம இரு. எல்லாமே சரியாக வரும். ஓகேடா. மறுநாள் காலையில் முதல் வேளையாக ஆரியனை பற்றி விசாரிப்பதற்காக டாக்டர் கைலாசம் எண்ணிற்கு தொடர்பு கொண்டான் சூர்யா. ஹலோ. எஸ் மிஸ்டர் சூர்யா, சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங் டாக்டர். மிஸ்டர் ஆரியன் இப்போ எப்படி இருக்காரு?
அவரோட கண்டிஷன் என்ன? நான் இங்கே வந்தால் இப்போ அவர்கிட்ட பேச முடியுமா டாக்டர்? நோ மிஸ்டர் சூர்யா, அவர்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் அன்னைக்கு பார்த்தப்ப எப்படி இருந்தாரோ அதே கண்டிஷனில் தான் இப்போவும் இருக்கார். ஓ, டாக்டர் பத்மநாபன் என்ன சொல்கிறாரு? இந்த கேஸ் ரொம்ப நாள் எடுக்கத்தான் செய்யும், அதுக்குள்ளேயும் நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு அவர். ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது மிஸ்டர் சூர்யா. அவர்கிட்ட அந்த பயம் மட்டும் அப்படியே இருக்குது. இன்னும் என்னமோ நடந்திருக்கு அவருக்கு. எதையோ பார்த்து நல்லா பயந்துருக்காருன்னு டாக்டர் பத்மநாபன் சொல்கிறாரு. அதனால் நாம் பொறுமையாக வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை இதில். ஓகே டாக்டர், அவர்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கொஞ்சம். ஷியோர் மிஸ்டர் சூர்யா. சூர்யா அலைபேசியை அணைத்து வைத்ததும் அது மீண்டும் வைப்ரேஷனில் துடித்தது. சூர்யாவின் அலைபேசியில் அழைத்திருப்பது யாராக இருக்கும்? பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.